அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே சுரகு என்கிற அசுர வேந்தனுக்கு ஞானம் ஏற்பட்ட விதத்தை பற்றியும், அந்த ஞான புரிதலோடு கூட அவன் உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட தான் இந்த விதமான உலக இன்பங்களிலே பற்றுக்கொள்ளாமல் மனதை முழுவதுமாக பராபரத்தை நோக்கி வைத்தபடியாக பற்றற்று கர்மங்களை செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை கற்றுக்கொண்டதை பற்றி பார்த்திருந்தோம். பகவான் ஸ்ரீராமருக்கு இன்னமும் ஐயங்கள் தீர்ந்தபாடில்லை. மேலும் வசிஷ்டரிடத்திலே பகவான் ஸ்ரீராமர் பலவிதமான ஐயங்களை எழுப்பியபடியாகவே இருக்கிறார். ராமன் கேட்கிறார், சஞ்சலத்தையே தன்மையாக கொண்ட இம்மனத்தினால் சதா ஆத்ம திருஷ்டியை எவ்விதம் அனுசரிப்பது? இது சரியான கேள்வியாகவே படுகிறது. நாம் ஞானத்தை குறித்து எவராவது சொல்லக்கூடிய விளக்கங்களை அறியும் போது ஏதோ ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டதைப் போல காணுகிறது. ஆனால் சற்றைக்கெல்லாம் புலன்கள் சார்ந்த இந்த உலகத்தின் மீதான பற்று நம்மை மேலும் குழப்பமடைய செய்து கொண்டே இருக்கிறது. தெளிவதும் மீண்டும் குழம்புவதுமாகவே மனித மனம் எப்போதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக மனதின் தன்மை என்பது சஞ்சரித்து கொண்டே இருப்பது. புலன்கள் வழியாக இந்த உலகிலே சஞ்சரித்தபடியாகவே மனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மனம் தன்னுடைய சஞ்சாரத்தால் சஞ்சலத்தையும், அதாவது துக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட குழப்பமயமான ஒரு மனதை வைத்துக்கொண்டு ஆத்ம திருஷ்டியை எப்போதும் வைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி சாத்தியம் என்று பகவான் ஸ்ரீராமர் கேட்கிறார். ஆம், நாம் நம்முடைய குடும்ப கடமைகளை செய்தபடியாக யோக பயிற்சியை செய்கிறோம். என்னதான் முயன்று பார்த்தாலும் குடும்ப கடமைகள் சார்ந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. அதிலிருந்து விடுபட்டு முற்றுமுதலாக பராபரத்தை குறித்தான சிந்தனையை சுமந்தபடியாக பயணிப்பது என்பது சாத்தியம்தானா? இந்த வினாவைத்தான் இங்கே பகவான் ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் கேட்கிறார். வசிஷ்டர் மேலும் சுரகுவின் வாழ்க்கையிலிருந்து விளக்கத்தை சொல்ல முற்படுகிறார். சுரகுவின் விருத்தாந்தத்தில் ஒரு விஷயம் எடுத்துக்காட்ட மறந்துவிட்டேன். அதை நீ கேட்டால் மனதை வசம் செய்யும் உபாயத்தை அறிவாய். சுரகுவுக்கு இளைய வயதில் சிநேகிதனான பரிகோ என்ற ராஜகுமாரன் பாரசீக தேசத்தை அரசாண்டு வந்தான். ஒரு சமயம் ஒரு கொடிய பஞ்சம் நேரிட்டு அநேக ஜனங்கள் மாண்டார்கள். அரசன் கருணை புரிந்து திரவியங்களை ஏராளமாக செலவு செய்தும் பஞ்சம் குறையவில்லை. இனி தான் அரசனாக இருந்து பிரயோஜனமில்லை என்று எண்ணி ராஜ்யத்தை துறந்து வனங்களிலும் காடுகளிலும் தவம் செய்து வந்தான். சில காலம் இப்படி தபசிலும் ஆத்ம விசாரணையிலும் வெகு ஊக்கமாக பிரயத்தனம் செய்து வந்ததின் பலனாக பரிபூரண ஞானத்தை அடைந்தான். இந்த ஸ்திதியில் பல தேசங்களை சுற்றி வருகையில் சுரகு இருக்கும் நாட்டை அடைந்து அவனையும் எதேச்சையாக கண்டான். இருவரும் ஞானமடைந்து பக்குவ நிலையில் இந்த சந்திப்பு நேர்ந்தது. வெகு காலம் கழித்து சந்தித்தபடியால் அநேக விஷயங்களை பற்றி பேச நேர்ந்தது. கடைசியாக தாங்கள் விவேகம் அடைந்த விஷயத்தை குறித்தும் பேசினார்கள். பரிகோ மேலும் சுரகுவை சமாதி நிலையை அடைந்தானா என்று கேட்டான். இங்கே நம்மில் பலர் சந்தித்துக் கொள்ளும் போது கேட்கக்கூடியதை போன்ற ஒரு கேள்வியையே சுரகுவினிடத்திலே பரிகோ கேட்பதை பார்க்க முடிகிறது. ஆம், நம்முடைய சித்த வித்தியார்த்திகளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்களுக்கு ஏதாவது அதிசயமான அனுபவங்கள் ஏற்பட்டனவா, உங்களுக்கு இந்த பயிற்சியிலே மேன்மை கிடைத்து விட்டதா என்று கேட்டு தெரிந்து கொள்ள ஆவல் காட்டுவதை பார்த்திருக்கிறோம். எல்லா காலங்களிலும் இது போன்ற ஆவல் எல்லோரிடத்தும் இருந்திருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. சுரகு சொல்கிறான், சமாதி என்பது என்ன? மனம் சமநிலையை அடைந்து உள்ளம் சதா குளிர்ந்த வண்ணம் இருப்பதுதானே. அதாவது மனம் என்னும் ஸ்திதி அழிந்து அது ஆத்மாவாக நிற்பதுதானே. இந்நிலையில் எவ்விதமான விவகாரங்களை செய்தால் என்ன? மனம் ஆத்மாவாகி பிரபஞ்சமெல்லாம் ஆத்மாவாக உணரப்படும் பொழுது ஆத்மத்தை விட்டு நழுவுவது எப்படி? இந்த ஆத்மாவை உணராத பரியந்தம்தான் பத்மாசனத்தில் அமர்ந்தோ மூச்சை அடக்கியோ அல்லது பிரம்மாஞ்சலி செய்தோ மனத்தை அடக்கும் பிரயத்தனங்கள் பொருந்தும். இதை சமாதி என்று எப்படி சொல்லத்தகும்? ஆத்மத்தை உணர்ந்தவன்
ஒரு கண நேரம் கூட அனாத்மாவாக இருக்க முடியாது. காலம் அதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எப்பொழுதும் கூடியே இருப்பது போல ஆத்ம உணர்ச்சியும் இடைவிடாமல் இருந்தே தீர வேண்டும். வாயுவானது எப்படி எங்கும் வியாபித்திருக்கிறதோ அதே மாதிரி ஞானவானுக்கு ஆத்ம உணர்ச்சிதான் ஒவ்வொரு விஷயத்திலும் தோற்றம். ஆத்மம் இன்றி வேறொன்றும் அவன் நோக்கத்தில் புலப்படுவதில்லை. ஒரு குணவானிடத்திலே நற்குணம்தான் பிரகாசிக்கும். குணமில்லாத தன்மை எவ்வாறு காணப்படும்? அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கை என்பதை உணர்ந்த ஞானியின் நோக்கத்தில் இருக்கை அற்றது என்ற தன்மை எப்படி ஒரு கண நேரமாவது புலப்படும்? வாஸ்தவத்தில் இந்த சமாதியை பற்றிய கேள்வியே தவறு. எல்லாம் ஆத்மாவாக உணரப்படும் நிலையில் எது எதில் சமாதியடையும்? ஆத்மா ஆத்மாவிலேயே சதா நிலை பெற்று நிற்கிறது. நான் இந்த ஸ்திதியில்தான் இருந்து வருகிறேன் என்று பதில் சொல்கிறான். அழகான ஒரு விளக்கம் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. சமாதியை பற்றி நம்மில் பலருக்கும் சிந்தனை இருக்கிறது. உடலை துறந்து ஆத்ம நிலையிலேயே வெளியேறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உடலுக்குள்ளே ஜீவனை நிறுத்தி வைத்து ஜீவனை தலைக்குள்ளே இருத்தி சிரஞ்சீவியாக சமாதி நிலை பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த இருவருமே தங்களுடைய ஆத்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆன்மாவிலே இருந்துதான் மனம் உற்பத்தியாகி வந்ததே அல்லாது மனம் வேறு ஆன்மா வேறு அல்ல. அப்படி பார்க்கும்போது ஆன்மா என்கிற அந்த உற்பத்தி ஸ்தானத்திலே மனம் என்பது சென்று சேர்ந்துவிட்டால் அதுதான் உண்மையான சமாதி என்று குறிக்கப்படும். இந்த நிலையை ஆத்ம பிரகாசத்தை அதிகரிப்பதன் மூலமாக ஞானிகள் பெறுகிறார்கள். இதிலே குழப்பிக் கொள்வதற்கு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. அதை விடுத்து சமாதி என்பதை பெற்றுவிட்ட ஒருவர் அவர் உடல் அழியாமல் காலகாலத்திற்கும் அப்படியே இருக்கும், அவர் எப்போது வேண்டுமானாலும் எழுந்து வருவார், இப்படிப்பட்டதான எண்ணங்களை கொண்டு ஒரு யோகியினுடைய உடலை ஆராய்வது தவறு என்று இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. உடல் தேவையா தேவையில்லையா என்பதை அந்த யோகியின் ஆன்மா தீர்மானிக்கிறது. இதை ஒரு சிறிய விளக்கத்தின் மூலமாக நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். சாலையிலே எண்ணற்ற மரங்கள் நிற்கின்றன. அவற்றிலே புளிய மரம் என்பது ஒரு அதிசயமான மரமாக இருக்கிறது. இந்த புளிய மரத்திலே பூக்கள் வருகின்றன, பிஞ்சுகள் விடுகின்றன, காய்கள் வருகின்றன. அதன் பிறகு அந்த காய்கள் முற்றி கனிகளாக மாறும்போது ஓடு வேறு பழம் வேறாக பிரிந்து விடுகிறது. காற்றடிக்கும் போது மரத்தை விட்டு நீங்கி ஓட்டோடு கூட அந்த பழமும் கீழே வந்து விடுகிறது. பக்குவப்பட்டான பிறகு புளி வேறு ஓடு வேறு என்று பிரிந்து விடுகின்றன. ஓட்டை பிரித்தெடுத்து அதன் பிறகு பழத்திற்குள்ளே இருக்கும் சுளையிலே இருந்து விதையை எடுத்து தரையிலே போடும்போது மற்றும் ஒரு விருட்சம் அங்கே உருவாகிறது. இப்போது தசை வேறு ஓடு வேறாக பிரிந்துவிட்ட புளிய மரத்தை பற்றி பார்க்கலாம். பிஞ்சாக காயாக பூமியிலே விழுந்த புளி என்பது எதற்கும் பயன்படாத ஒன்றாக ஆகி போய்விடும். அதை கொண்டு எவ்விதமான பயனும் இருக்காது. ஆனால் நன்கு பழுத்துவிட்ட புளி ஓடு வேறு பழம் வேறாக பிரிந்து ஓடு இல்லாமல் போனாலும் கூட அதன் தத்துவம் தன்மை மாறுவதில்லை. அதுபோல இந்த உடலை ஒரு கருவியாக கொண்டு ஆன்மா பிரகாசத்தை அதிகரிப்பதற்கான காரியத்தை நாம் செய்கிறோம். ஆத்ம பிரகாசம் அதிகரித்தான பிறகு, தேவையான பக்குவம் வந்தான பிறகு, புளிய மரத்தின் புளியம்பழத்தின் ஓடு போல இருக்கக்கூடிய இந்த உடலின் தேவை என்பது இல்லாதாகிறது. அது காரணமாக இந்த ஓடாக இருக்கும் உடலை நீங்கி ஆன்மா வெளியே செல்லுகிற காரணத்தால் அவர் இறந்து விட்டார் என்று கொள்ளுவதற்கு இடமில்லை. அவருடைய ஆன்மா எந்த அளவு பிரகாசம் பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதே அல்லாது பூமியிலே கிடத்தப்பட்ட உடலை பற்றியதான கவலை அவசியமற்றது என்று ஆகிறது. இங்கே சுரகு சொல்லிய விளக்கத்தை கொண்டு பார்க்கும்போது இந்த உண்மையே நமக்கு புலப்படுகிறது. உண்மையிலே சமாதி என்பது எது என்று கேட்டால், ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனம் திரும்பவும் ஆன்மாவிலேயே லயப்பட்டிருந்தால் அதுவே உண்மையான சமாதி என்கிற கருத்தை இங்கே சுரகு தன்னுடைய நண்பனாகிய பரிகோவுக்கு சொல்கிறார். வசிஷ்டர் மேலும் சொல்கிறார். இவைகளை கேட்ட பரிகோ வெகு சந்தோஷித்து சுரகுவை புகழ்ந்து பேசினான். பிறகு இருவரும் விடைபெற்று கொண்டு தங்கள் சுய காரியங்களை கவனிக்கத் தொடங்கினார்கள். ஆத்மாவை அடைய மனதை மனதாலே வசப்படுத்தி அதை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மா பிரகாசிக்கும். இவ்விஷயமாக ஒரு புராதன இதிகாசம் உண்டு.
அதை கேட்பாயாக என்று அடுத்த கதையை வசிஷ்டர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்ல முற்படுகிறார். இறுதியாக அவர் சொன்ன இந்த வார்த்தை நம்மால் ஊன்றி கவனிக்கத்தக்கது. ஆன்மாவை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனதை மனதாலே வசப்படுத்தி அதை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மா பிரகாசிக்கும். எத்தனை எளிதாக ஒரு விளக்கத்தை இங்கே சொல்லிவிட்டார் பாருங்கள். மனதை எப்படி வசப்படுத்துவது? மனதை கொண்டே வசப்படுத்த வேண்டும். மனதின் 4 கூறுகளாக இருப்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதிலே சித்தம் என்கிற அறிவின் வயத்தால்தான் மனதை நம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதன் பொருள் யாதென்றால், மனதிலே நீங்கள் தொடர்ந்து சதா சர்வ காலமும் சுய விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் இது தேவையா தேவையில்லையா என்பதை நமக்குள் நாமாகவே அலசி ஆராய்ந்தபடியாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மனதை அதன் போக்கிலே போக விடாமல் மனதின் ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணங்களை கேட்டு மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயல வேண்டும். இது சரியாக நடந்துவிட்டால், இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொன்னதைப் போல மனதை எவ்வாறு பக்குவப்படுத்துவது, மனதை எவ்வாறு இல்லாத ஆக்குவது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே மனதை அழிக்க வேண்டும் என்று சொன்னது எதனால் என்றால், நிழலை அழிக்க வேண்டும் என்பதே. மனம் என்பது ஜீவன்தானே அன்றி வேறல்ல. இரண்டாக பிரிந்து கிடந்த ஜீவனும் மனமும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் அப்போது மனம் இல்லாதாகிறது. மனம் ஜீவனிலே கலந்துவிட்ட நிலையைத்தான் இங்கே மனம் அழியும் நிலை என்று குறிப்பிடுகிறார். மனதை அழிக்க முடியாது. மனதை ஜீவனோடு சேர்க்கத்தான் முடியும். அதுவே உண்மையான யோகம் என்றாகும். இந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் ஒரு யோகி தன் வாழ்நாளிலே உடல் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நீண்ட நெடிய காலத்திற்கு உடலை காப்பாற்றி வைத்திருக்க வேண்டும், அதுவே சமாதி என்கிற எண்ணத்திலிருந்து நிச்சயம் விடுபடுவான் என்பதே கருத்து. மேலும் வேறு சில விளக்கங்களை வசிஷ்டர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார். பாசன், விலாசன் என்று சொல்லப்பட்ட இருவருடைய வாழ்க்கை சரிதத்தை பற்றி பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லுகிறார். அவை என்ன என்பதை அடுத்த பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.